குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். காலாண்டு பொதுத் தேர்வு 2024 11th ஸ்டாண்டர்ட் இயற்பியல். ஸோ இதோட கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நாளைக்கு எழுத போகும்போது கொஷின்ஸ்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு போங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கொஷின் பேப்பர் அட்டன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்தெந்த கொஷின்ஸ் தெரியாத கொஷின்ஸ்லாம் வந்திருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ தெரியாத கொஷின் வந்தது அப்படின்னா நம்ம வந்து அதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லா கொஷினும் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்மளால் எழுதும்போது அதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறதையும் ஒரு தடவை செக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு ஓல்டு கொஷின் பேப்பர் எடுத்து நம்ம டெஸ்ட்டு எழுதி பார்க்கும்போது தான் நமக்கு அதெல்லாம் தெரியும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் அப்படியே வரிசையாக பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்தே பாருங்கள். 15 1 மார்க் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காமிக்கிறேன். கொஷின்ஸ்லாம் ஆன்சர் பார்த்துக்கோங்க. செகண்ட் பேஜில் 9th கொஷின் பேப்பரில் 9th கொஷின்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 51 மார்க் முடிஞ்சுது. 2 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்க மொத்தம் எத்தனை கொஷின் இருக்குது, அதில் எத்தனை கொஷின் எழுதணும் பாருங்கள். 6 கொஷின் எழுதணும். ஐ திங்க் 9 கொஷின் இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 6 தான் எழுத சொல்லியிருக்காங்க. என்னென்ன 3 மார்க் கொஷின்ஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க் கொஷின் 5 கொஷின் எழுத சொல்லியிருக்காங்க. மொத்தம் 25 மார்க்கு. மறுபடியும் பார்த்துக்கோங்க. கொஷின்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சேம் 1 மார்க்கு கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. இதை படித்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக 1 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கும் 3 மார்க் கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கும் 2 மார்க் 5 மார்க் இதெல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். சப்போஸ் அந்த கொஷின் இந்த கொஷின் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ வெரி மச்.